ஜப்பானில் வாழும் இலங்கை தாயகத்து உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கட நாடு இலங்கை நாடு பாரிய ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து இப்பதான் கொஞ்சமா மீண்டு கொண்டு வார. இந்த பாரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த நேரத்துல இந்த அனர்த்தத்தால நாங்க ஒரு பெரிய ஒரு பாடம் ஒன்று படிச்சுக்கொண்டோம். அதுதான் எங்கள்கிட்ட இல்லாத பொருட்கள், எங்கட குறைபாடுகள். உதாரணத்துக்கு செல்ல போனா, தண்ணி கூடிக்கொண்டு வார நேற்றுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு மனுஷருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு போட் ஒன்று இல்ல. அப்ப மண் சரிவு ஏற்படுற இடத்துகளுக்கு ரோட்டுக்கு மரம் ஒன்று புழுந்தா அதை டக்குன்னு சொல்லி வெட்டி ரோட்டை கிளியர் பண்ணதுக்கு எங்கட கையில ஒரு செயின்சோ ஒன்று இல்லை. அப்ப கரண்ட் போற நேத்தைக்கு, அவசரமான நேத்தைக்கு அந்த டைம் கொஞ்சம் ரிகவரி ஆகிறதுக்கு, அந்த டைம்ல கொஞ்சம் ரிகவரி ஆகிறதுக்கு எங்ககிட்ட ஒரு ஜெனரேட்டர் ஒன்று இல்லை. நீ அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது. இலங்கை பிறப்பிடமாக கொண்ட ஜப்பான்ல வசிக்கிற எங்கட தாயகத்து உறவுகளோட யார்டுகள்ல செயின்சோ, அப்ப மோட்டார் போட், அப்ப டெம்பரரி டாய்லெட், ஜெனரேட்டர், அந்த மாதிரி ஐட்டங்கள் யார்டுகள்ல இருக்கு. இனி எங்கட தாயகத்து அன்பான உறவுகளே, உங்களுக்கு மேலும் இதை டொனேட் பண்ணதுக்கு, ஸ்ரீலங்காக்கு அனுப்பத்துக்கு, ஜப்பான்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு இதுகளை நீங்கள் கொனைத்து பாரம் குடிக்கலும். இதுக்கு எந்த விதமான கட்டணமோ டேக்ஸோ ஒன்றுமே இல்லை. ஃப்ரீயாவே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. இந்த மாதிரி பொருட்கள் உங்களோட யார்டுகள் இருந்தா இதை உங்களுக்கு டொனேஷன் செய்யலும். ஸ்ரீலங்கா எம்பசிக்கு, ஜப்பான்ல இருக்கிற ஸ்ரீலங்கா எம்பசிக்கு, ஜப்பான்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் பிசினஸ் கவுன்சில் தான் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிக்குது. நீ அதுக்கு பிறகு நீங்கள் அதை பாரம் கொடுத்தா பிறகு அந்த பொருட்கள் எல்லாம் இலங்கை நாங்கள் எங்கட தாய் நாட்டுக்கு சேரும். அப்ப எங்கட தாய் நாட்டிலேருந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி எந்த இடத்துக்கு வெள்ளம் அனர்த்தம் கூடி தண்ணி கூடுற, அதிகமா மக்களை காப்பாற்றணும் தேவை இருக்கிற இடத்துக்கு மோட்டார் போட்டுகள் அனுப்புவாங்க. அப்ப மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் இதாகி ரோட் பிளாக் ஆகு, அந்த மாதிரி இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சைடுக்கு செயின் சோவுகள் அனுப்புவாங்க. அப்ப கரண்ட் அதிகமா போற இடங்கள் அதுகளுக்கு ஜெனரேட்டர், அப்ப டாய்லெட் வசதிகள் இல்லாதவங்களுக்கு டெம்பரரி டாய்லெட்டுகள் அதுகள் அனுப்பத்துக்கு ஏழும். அப்ப மக்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். ஒரு பாதிப்புக்கு உள்ளாயின, ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாகின கரைச்சல்ல கஷ்டத்தோட நிக்கிற மனுஷருக்கு இவங்க அனுப்பின ஐட்டம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய நன்மையோட அடைஞ்சுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். இனி அதனால உங்கள்கிட்ட இருக்கிறது சொன்னா அதுல நீங்க ஜப்பான் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு, ஜப்பான்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு டொனேட் பண்ணலும். எந்த விதமான டேக்ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இது பேர் லிஸ்ட் ஒன்று இப்ப நான் டிஸ்பிளேல போடு. இது ஒவ்வொரு ஊர்லயும் அட்மின் மாற அவங்க நியமிச்சிருக்காங்க. இலங்கை பிறப்பிடமாக கொண்ட ஜப்பான்ல வாழ்ந்து அந்தந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த கண்டாக்ட் நம்பரை அந்தந்த ஊரில் இருக்கிற அட்மின் மாற கண்டாக்ட் பண்ணி இந்த பொருட்கள் உங்களுக்கு டொனேஷன் செய்யலாம். இந்த வீடியோ இலங்கை பிறப்பிடமாக கொண்டு ஜப்பான்ல வாழ்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயும் இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க. இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கீழே விழுந்த எங்கட தாயகத்தை மீண்டும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சகோதரத்துவமா கட்டி எழுப்புவோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ்.